next periodic trends in chemical properties. So far we have studied the periodicity of physical properties such as atomic radius, ionization enthalpy, electron gain enthalpy and electronegativity. இதெல்லாம் physical propertiesல வருது. And then chemical properties, அவனுடைய reactivity, valency, oxidation state, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். In this section we will discuss briefly about the periodicity in valency state, that is அவனுடைய oxygen state என்னங்கிறத படிக்க போகிறோம். And then diagonal relationship பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்கள். the valency of an atom is the combining capacity. அடுத்தவங்கள கம்பைன் பண்ணுறோமா இல்லைங்களா? combining capacity related to hydrogen atom, it is usually equal to total number of electrons in the valency shell or equal to 8 minus number of valence electrons. அது ஒன்றும் கிடையாது. கம்பைனிங் கெப்பாசிட்டி, இப்போ ஹைட்ரஜன் இருக்கான்னு வச்சிங்களேன், ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 தானே, அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் அவன் கொடுக்க முடியும். அப்போ அவனோட வேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லணும், நம்ம 1 அப்படின்னு சொல்லணும். லித்தியம் இருக்கான்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1s2 2s1. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தான் வேலன்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் அவனால் கொடுக்க முடியும். ஸோ அவனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லணும், 1 அப்படின்னு சொல்லணும். ஃபார் நைட்ரஜன், நைட்ரஜன் பாருங்கள் பார்க்கலாம். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 இல்லையா, 1s2 2s2 2p3. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஸோ மேபி 5ன்னு சொல்லலாம். 8 minus 5 எவ்வளோ வருது, 3 வருதா, அப்போ 3ன்னு சொல்லலாம். அப்போ நைட்ரஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு மேபி 3 or 5. புரியுதுங்களா? இது யாருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லித்தியம் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குது, பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இருக்கான்னு வச்சிங்களேன். ஸோ இவங்கள வரையும் நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குன்னு பார்த்துங்க. 1 2 3 4 இருக்குன்னு தெரியும். இங்கேருந்து வரும் பொழுது 3 2 1 அப்படி வரும். காரணம் என்ன, 8 minus 7, 8 minus 6, 8 minus 5. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோடைய எண்ணிக்கையை மைனஸ் பண்ணு, 8ஆல் மைனஸ் பண்ணு. காரணம் என்னென்னா, ஃப்ளூரின் எத்தனை பாண்ட் க்ரியேட் பண்ணுவான், ஒன்லி சிங்கிள் பாண்ட். ஆக்சிஜன் டபுள் பாண்டை க்ரியேட் பண்ணும். 2 வேலன்சி இருக்கா, நைட்ரஜனுக்கு 3 வேலன்சி இருக்குது, கார்பனுக்கு 4 வேலன்சி வரும். புரியுதுங்களா? periodicity of valency or oxidation states. The valency of an atom primarily depends on the number of electrons in the valence shell. As the number of valence electrons remains same for the elements in same group, the maximum valency also remains the same. ஒரு குரூப்பில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரினோடைய வேலன்ஸ் எவ்வளோ சொல்லணும், நம்ம 1 சொன்னோமா, கீழே இருக்கிற அவனுடைய குரூப்பில் குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்துக்குமே என்னென்னா 1 தான் இருக்கும். However, in a period, the number of valence electron increases and valency also increases. ஆனால் பீரியட் வழியாக போகும்போது, லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது, லித்தியத்துக்கு 1ன்னு ஆரம்பிச்சிருப்போம், பெர்லியம் 2 3, கார்பனுக்கு 4, இந்த மாதிரி என்னாகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்னு சொல்லுவோம். குரூப்பில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், 1ன்னா 1 1 1ன்னே வரும், பீரியடில் மாறிட்டே இருக்கும். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? அல்கலி மெட்டல்ஸ் பாருங்கள். on moving down the groups, on moving down the group, வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அப்போ அவனோட வேலன்சி 1 தான். குரூப்பில் பாருங்கள், நைட்ரஜன் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 5ன்னு சொன்னோன்னா 8 minus 5ன்னு போட்டால் 3, அப்போ 3யும் இருக்கலாம் 5யும் இருக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலமெண்ட்ஸ் பெர்லியம் கொடுத்துருக்கானா, இந்த டேபிள் காலம் புரியுதான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இது டேபிள் காலம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு, 6 5 3 7 1 8 0 எப்படி இருந்துச்சு, 8 minus valence electron, the formula. In addition to some elements have variable valency. For example, most of the elements of group number 15 which have 5 valence electrons show 2 valency, that is 3 and then 5. Similarly, transition on the inner transition elements also show variable oxidation states. Okay, analemous properties பார்க்கலாங்களா? analemous property மாறுபட்ட பண்புகள் அப்படின்னு அர்த்தம். As we know, the elements of the same group shows physical and then chemical properties.
அதாவது சேம் குரூப்பில் ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் இருக்கா இல்லையா, சேமாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. However, the first element of each group differs from other members of the groups in certain properties. For example, lithium and beryllium forms more covalent in nature. லித்தியமும் பெர்லியமும் மோர் கோவலன்ட் நேச்சர் இருப்பாங்க. அன்லைக் த அல்கலி அண்ட் தென் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம் அயானிக் பாண்ட். பட் ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அல்கலி எர்த் மெட்டல்ஸும் அயானிக் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதில் இருக்கிற ஃபஸ்ட் மெம்பரான லித்தியமும் பெர்லியம் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை தான் அனானமஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, மாறுபட்ட தன்மை. The elements of second period have only 4 orbitals, that is 2s and then 2p in the valence shell and have a maximum covalence of 4, whereas the other members of subsequent periods have more orbitals in their valence shell and shows higher valency. For example, boron tetrafluoride, whereas aluminum forms hexafluoride. ரீசன்ஸ் என்னன்னு தெரியுதா? இப்போ போரானை பொறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 1s2 2s2 2p1. அவுட்டர் மோஷனில் மட்டும் தான் பார்க்கணும். இதில் ஒரு ஆர்பிட்டால், இது 3 ஆர்பிட்டால், மொத்தம் 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. வேறஸ் இதுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் அலுமினியம் பொறுத்த கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p1 3pன்னு வந்துச்சுனாவே 3d இருக்கும். 1 3 5. ஓகேங்களா? மொத்தம் வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் எத்தனை இருக்குது, 9 இருக்கா? ஸோ அப்போ இவனுக்கு 4 தான் இருந்துச்சு, இவனுக்கு 9 இருக்குது. அப்போ இட் கேன் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் ஹையர் வேலன்சி. ஓகே, டயகனல் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டயகனல்ஸ் தெரியுமில்ல. இப்போ கன்சிடர் இட் இஸ் எ ஸ்கொயர். இப்போ இது என்னென்னு சொல்லுவோம், டயகனல்ஸ்னு சொல்லுவோமா, டயகனல்ஸ். இப்போ இது பீரியடிக் டேபிளில் இது இருக்கும். பீரியடிக் டேபிளில் இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் அன் டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? On moving diagonally across the period, the second and third period element shows certain similarities. Even though the similarity is not the same we see in a group, it is quite pronounced in the following pair of elements. And the similarity in properties existing between diagonally placed elements is called as an diagonal relationship. ஓகேங்களா? diagonal relationship அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு, பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை பாருங்கள். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. The physical and chemical properties of elements depends on valence shell electron as discussed earlier. The elements on the left side of periodic table have less ionization energy and readily lost their valence electron. On the other hand, elements on right side of the periodic table have higher electron affinity and readily accept electron. As a consequence, high reactivity when compared to elements present in the middle. இந்த கார்னர்ஸில் இருக்கிறவங்க 2 பேருக்கும் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர் டு மிடில் ஒன். ஓகேங்களா? இப்போ லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ளூரினுக்கும் அதிகமாக இருக்கும், நடுவில் இருக்க கார்பன் நைட்ரஜனுக்கெலாம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? And then next, the noble gases having completely filled electronic configuration neither accept nor lose their electron readily and hence they are chemically inert in nature. தெரியும் நினைக்கிறேன். The ionization energy is directly related to the metallic characters and the elements located in the lower left portion of the periodic table have less ionization energy and shows high metallic characters. On the other hand, the elements located in the top right have very high ionization energy. They are called as non-metals. ரைட் சைடு இருக்க எல்லாருமே நான் மெட்டல்ஸு, அதாவது டாப்பில் ரைட் சைடு இருக்க எல்லாருமே நான் மெட்டல்ஸு, லெஃப்டில் லோவில் இருக்கவங்க எல்லாருமே என்னென்னு சொல்லுவாங்க, மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியாக்டிவிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சோடியம் ரியாக்ஷன் நடக்குதா இல்லைங்களா, ஆக்சிஜனோட பாருங்கள், சோடியம் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் sodium oxide. Okay, whereas chlorine reacts with oxygen to give chloride oxide. Okay, sodium oxide reacts with water to give a strong base, that is sodium
ஹைட்ராக்சைடு இட் இஸ் எ பேசிக் ஆக்சைடு. ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு பேசிக். ஸோ அப்போ பேசிக் ஆக்சைடு யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சோடியம் ஆக்சைடு தான் சொல்லணும். கான்வர்ஸ்லி Cl2O7 gives strong acid, that is perchloric acid. ஓகேங்களா? அப்போ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணனால இட் இஸ் அசிடிக் ஆக்சைடு. இங்கே பேஸ் ப்ரொடியூஸ்னால இது பேசிக் ஆக்சைடு, இது ஆசிட் ப்ரொடியூஸ்னால இது என்ன சொல்லுவோம்? அசிடிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் அசிடிக் ஆக்சைடு. Thus the elements from the two extreme ends of the periodic table behaves differently as expected. இந்த பக்கம் நம்மளுக்கு சோடியம் இருந்துச்சு, இந்த பக்கம் குளோரின் இருந்துச்சு. இது பேசிக்காக இருக்குது, இது எப்படி இருக்குது? நம்மளுக்கு அசிடிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. As we move down the group, the ionization energy decreases and the electropositive characters of element increases. Electropositive character என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க குரூப் வழியே போக. And hydroxide of the elements become more basic in nature. ஓகேங்களா? அப்போ கீழே போக பேசிக் நேச்சர் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, பாருங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? Beryllium hydroxide reacts with both acid and base as it is amphotic in nature. இப்போது நம்ம மூவிங் டவுன் த குரூப். ஓகேங்களா? பெர்லியம் இருக்காதுன்னா பெர்லியத்துக்கு அடுத்து மெக்னீஷியம். ஓகேவா? மெக்னீஷியத்துக்கு அடுத்து யார் இருப்பாங்க? கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். மேலே இருக்கிறதெல்லாம் லெஸ் பேசிக்கு அல்லது ஆம்ஃபோட்ரிக் இன் நேச்சராக இருப்பாங்க. கீழே போகும்போது என்னவாக இருப்பாங்க? ஸ்ட்ராங் பேசிக் இன் நேச்சர். தட் இஸ் பேரியம் ஹைட்ராக்சைட்னா ஸ்ட்ராங் பேசிக் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது. புரியுதுங்களா? பெர்லியம் வந்து ஆம்ஃபோட்ரிக், அதாவது இட் கேன் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் அண்ட் ஆல்சோ வித் பேஸ். பெர்லியம் குளோரைடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆசிடோடு சேர்த்தும் பொழுது. ஓகே, சோடியம் போரேட்டோடு கிடைக்கும், சோடியம் பெர்லியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். எப்போ அப்படின்னா ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணும்பொழுது. புரியுதுங்களா? ஸோ ஆக்டிவிட்டீஸு இது இந்த கிராஃபை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இந்த கிராஃப் மட்டும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.